Hi dear students, medical selection committee ல இருந்து நமக்கு ஒரு big important update notification மூலமா தெரியப்படுத்திருக்காங்க. அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா MBBS BDS ஸ்டூடண்ட்ஸ்க்கு. இதனால paramedical degree courses ஓ நர்சிங்கோ இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பேனிக் ஆகி கேக்குறீங்க. முதல்ல இந்த MBBS BDSக்கு என்ன நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சப்மிட் பண்ண ஃபேக் ஃபோர்ஜரி ஃபால்ஸ் டாக்குமெண்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ்னால அவங்களுடைய இதை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் 3 அகாடமிக் இயர்ஸ்க்கு அவங்களால மெடிக்கல் MBBS படிக்க முடியாது. அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து பாராமெடிக்கலுக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க. பட் இந்த வருஷம் கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடக்குது. கவுன்சிலிங் வேகமா நடக்குது, பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடக்குது. பட் இது வந்து பாராமெடிக்கலுக்கு அஃபெக்ட் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப குறைவு தான். கண்டிப்பா உங்களுடைய பாராமெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து சில ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேக் ஃபால்ஸ் ஃபோர்ஜரின்னு என்னன்னா, உங்க சர்டிபிகேட் பதிலா வேற ஒருத்தவங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருந்தாலோ அல்லது அந்த சர்டிபிகேட்ஸ்ல எடிட் பண்ணி வேற ஒருத்தவங்க உங்க நேம்ல வேற ஒருத்தவங்களுடைய டீடைல்ஸ் நீங்க அதுல என்டர் பண்ணிருந்தாலோ அந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணிருந்தா மட்டும்தான் நம்மளுடைய சர்டிபிகேட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும், அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும், நம்மளால கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ பாராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே கரெக்டான சர்டிபிகேட்ஸ் தான் நீங்க அப்லோட் பண்ணிருப்பீங்க. அதுவும் உங்களோட சர்டிபிகேட்ஸ் தான் நீங்க அப்லோட் பண்ணிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேட்டிவிட்டிக்கு பதிலா ரெசிடென்சி சர்டிபிகேட் வந்து நீங்க உங்களோட இது அப்லோட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். நம்மளுக்கு வந்து பயம் கிடையாது. நீங்க ஹோப்பா பாசிட்டிவிட்டியோட இருங்க. அது மட்டும் இல்லாம உங்க அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஃபால்ஸா ஃபோர்ஜரியா ஃபேக்கா இருந்தா மட்டும்தான். சோ அந்த மாதிரி தவிர நீங்க யாருமே பண்ணிருக்க மாட்டீங்க. சோ இவங்க தான் இந்த மாதிரி பண்ணவங்க மட்டும்தான் நம்மளால கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சோ அதனால நீங்க வந்து பாசிட்டிவ் வைபோட இருங்க. நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகாது. உங்களுடைய நேம் கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட்ல வரும். நீங்க எல்லாருமே கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது ரேங்க் லிஸ்ட். நம்மளுக்கு இப்போ TN MBBS BDSக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூலை 25 ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் 25க்கு மேல நம்மளுடைய பாராமெடிக்கல் அண்ட் ஃபார்மாடி அண்ட் டிப்ளமோ நர்சிங்க்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 2nd வீக் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.